தவளை வந்து தண்ணீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். அதுபோல இவர் வந்து இந்த சினிமா துறையில ஒரு உருட்டு, மக்களிடம் ஒரு உருட்டு, மொத்தத்தில் அவர் ஒரு புரட்டு நடிகர், புரட்சி நடிகர் அல்ல, அவர் புரட்டு நடிகராக மாறி இருக்கிறார். எம்ஜிஆரோட எல்லாம் தயவு செய்து உங்களை கம்பேர் பண்ணாங்க. எம்ஜிஆர் இருக்கக்கூடிய 1000 கோளாறை என்னால சொல்ல முடியும். ஆனா அதே எம்ஜிஆருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய 1000 வித்தியாசத்தையும் என்னால சொல்ல முடியும். அதுக்குதான் படிடா பரமான்னு சொல்றோம். எதையுமே படிக்காம நம்ம சிஎம் ஆகணும்னா அப்படின்னா என்ன பக்கத்து கடையில விக்கிதா, அப்பா பொறி உருண்டை வாங்கி கொடுப்பான்ற மாதிரி சிஎம் போஸ்ட் வாங்கி கொடுப்பா, என்ன வந்தா சிஎம்மா தான் வருவியா? ஒரு சாலிகிராம் இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க? ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு நகர்மன்ற தலைவர், ஒரு முனிசிபல் சேர்மன், அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் இல்லையா? அவர் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வச்சிருக்கிறாருல்ல. நீ அப்படி ஒரு ஒன்றிய செயலாளரை ஒன்றிய செயலாளரா நில்லு. இல்ல சாலிகிராமத்துல ஒரு மயில்சாமி கூட எலெக்ஷன் இருக்கிறாருங்க. மயில்சாமிக்கு இருந்த துணிச்சல் கூட உனக்கு இல்ல. ஒரு சிரிப்பு நடிகர்னு அவரை வந்து மட்டம் தட்டி தான் சினிமா உலகம் நடந்துச்சு. ஒரு நகைச்சுவை நடிகருக்கு இருந்த துணிவு கூட ஹீரோவா நடிக்கிற உனக்கு இல்ல அப்படின்னா நீ யாரு? இப்ப வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்க போறத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவர் எலெக்ஷன்ல நிப்பாரா அப்படின்றதே சந்தேகம் தான். எலெக்ஷன் வரைக்கும் கட்சி தாக்கு பிடிக்குமான்றதே சந்தேகம் தான். ஏன்னா கட்சி வளர்ப்பதற்கான எந்த விதமான அடிப்படை அறிவும் இவர்களுக்கு கிடையாது. ஆகஸ்ட்ல இருந்து ரோட் ஷோ போறாருன்னு செய்திகள் வருது. ஆகஸ்ட்ல இருந்து மக்களை சந்திக்க போறாரு. டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. பெருவாரியான மக்கள் அவர் பக்கம் போக வாய்ப்பு இருக்குல்ல. செப்டம்பர்ல டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்க போய் போட்டு காட்டுறது? என்னங்க நீங்க? அவர் எங்க போய் டீசர் பப்ளிசிட்டி பண்ணுவாரு? டீசர் வரும், அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு, அடுத்து ஆகஸ்ட்ல சுற்றுப்பயணமா, அடுத்து டீசரு, அடுத்து சுற்றுப்பயணம், அடுத்து ட்ரெய்லரு, அடுத்து சுற்றுப்பயணம், அடுத்து படம். அந்த முன்னாள் 3 எழுத்து நடிகர் என்ன ட்ராக்ல போனாரோ அதே ட்ராக்ல தெளிவா போறாரு. இவரை நம்பி போனா ஒன்று இருக்கிற பணமும் காலி, ஒன்று இருக்கிற பொருளும் காலி, ஒன்று இருக்கக்கூடிய நல்ல மதிப்பும் காலி. ஊருக்குள்ள வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னா ஊருக்குள்ள போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவனுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு நீங்க கேட்டு பாருங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன்.